அட என்ன இது? வானத்துல இருந்து மணல் மழை பெய்யுது. உனக்கு ஒண்ணு ஆகலையே? நான் நல்லாதான் இருக்கேன் சுட்கி. அதோட மத்தவங்களும் நல்லாதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு விஷயம் தான் எனக்கு இப்பவும் புரியல. வானத்துல இருந்து மணல் மழை எப்படி வருது? டோலக்பூர் அப்படியே மண்ணில் புதையிற வரைக்கும் ஆகாயத்திலேருந்து மணல் மழை பொழிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். உங்க நாட்டை இப்ப நான் என்னோட மணிகுண்டுல அடைச்சி வைக்க போறேன். அப்புறம் உங்க எல்லாரையும் என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாற்றவே முடியாது. நீ நினைக்கிறது எப்பவுமே நடக்காது. அந்த மரக்கட்டிய வச்சு இந்த மணிகுண்டை அடிக்கிறதுனால இது போடையவே முடியாது பீம். அதான் சொன்னேனே, உங்களை யாராலையும் இப்ப காப்பாற்ற முடியாது. எல்லாரும் மணலுக்கு மேலேயே இருக்க முயற்சி பண்ணுங்க. ஏய், என்னாலும் சரி, மணலுக்குள்ள புதைஞ்சு போயிடாதீங்க. சரி பீம், இதுல இருந்து நாம எப்படி விடுபடுறது? கவலையே படாதீங்க மகாராஜா. இதுல இருந்து விடுபடுறதுக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு வழி இருக்கும். அது வரைக்கும் இந்த மணல் மேலதான் நம்ம இருந்தாகணுமா? அப்படின்னா மகாராஜா, எல்லாரையும் நீங்க அரண்மனைக்கு கூட்டிட்டு போயிடுங்க. ஏன்னா அரண்மனை மணல்ல புதைய நேரமாகும். நானும் மகாராஜா கூட போவேன். நாங்க எங்க தலைவர் கூட தான் இருப்போம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜெயண்ட் வீல்ல உட்கார்றதையே அவமானமா சொல்லிட்டு இருந்த. இப்போ பயந்து எங்க இருந்து ஓட பாக்குறியா? அங்க பாருங்க, அந்த மரக்கட்டையால நம்மால இந்த கண்ணாடியை உடைக்க முடியல. ஆனா இப்போ ஒரு வழி இருக்கு. அந்த ஜெயண்ட் வீலை வச்சு நம்மால இந்த கண்ணாடியை உடைக்க முடியும். ஆனா பீம், அந்த ஜெயண்ட் வீல வச்சு உன்னால எப்படி கண்ணாடியை உடைக்க முடியும்? அதுக்கு ஒரு வழி இருக்கு. என் பின்னாடியே வாங்க. இந்த ஜெயண்ட் வீல் மண்ணுக்குள்ள ஆழமா புதைஞ்சு கிடக்க. ஆமா, இத வேகமா சுத்தி தரையில இருக்கிற மணலை நம்மளால சுலபமா எடுக்க முடியும். சரியா சொன்ன சுட்கி. நீ தயாரிச்ச இந்த மணிக்கூண்டுகள் இது மாதிரி எத்தனை ராஜ்யங்களை அநியாயமா அழிச்சிருக்கும். இனிமே அது முடியாது. வீரர்களே, இவரை இழுத்துட்டு போங்க. இருட்டு குகையில அடைச்சி வையுங்க.
நம்மை அன்புடன் நீயும் நன்றாய் சிரித்திடு. இங்க பாரு, என் கையில என்ன இருக்குன்னு பாரு. அட, நல்லா விளையாடுறான். என்னாச்சு? அட, சந்தா மாமா. நாளைக்கு சந்திர உற்சவம் நடக்க போகுது. அப்படியா? ஊரும் அது சந்தோஷமா கொண்டாடும். சந்தா மாமா பார்க்கிறான். எப்படி சிரிக்கிறான் பாரு. சந்தா எவ்வளவு அழகா பேசுறான். இன்னைக்கு யாருக்கும் லட்டு கிடைக்காது. இன்னைக்கு சந்திர உற்சவம். மொத்த ஊருக்கும் கொடுக்கறதுக்காக நான் லட்டு செஞ்சு வச்சிருக்கேன். ராத்திரி சந்திரனை பார்த்ததுக்கு அப்புறமா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடலாம். என்ன இது ரொம்ப நேரமாகுது? வானத்துல இன்னும் சந்திரன் வரவே இல்ல. இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி ஒரு தடவை கூட நடந்ததே இல்ல. சந்திர உற்சவம் நடக்கிற இந்த நேரத்துல சந்திரனை பார்க்கவே முடியலையே. இன்னைக்கும் சந்திரனை பார்க்க முடியலையே. இங்க என்னதான் நடக்குது? இங்க பாருப்பா, இப்படியெல்லாம் அழக்கூடாது. இன்னைக்கும் சந்திரனை பார்க்க முடியலையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இது ரொம்ப கெட்ட சகுனமாச்சே. சந்திரன் தெரியுதா? ஆகாயத்தை நல்லா அலசி பார்த்துட்டேன். ஆனா என்னால சந்திரனை எங்கேயுமே பார்க்க முடியல. விண்வெளியில ஏதோ தப்பான விஷயம் ஒண்ணு நடந்திருக்கு. நாம உடனே ப்ரொஃபசர் தூமகேத்துவை போய் பார்க்கலாம். நம்ம சந்திரன் எங்க மாயமா மறைஞ்சிட்டாரு? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இருங்க, பார்த்து சொல்றேன். விண்வெளியில் தேடுதல் வேட்டை நடக்கிறது. பூமியில் இருந்து வெகு தூரத்தில் சந்திரனை மார்ஸ் அருகில் பார்க்க முடிகிறது. என்ன இது ஒரே குழப்பமா இருக்கு? இதோ நம்ம பூமி இங்க இருக்கு. அப்ப சந்திரனும் இங்க தானே இருக்கணும். பூமி கிட்ட இருக்க வேண்டிய பிளானட் மார்ஸ் கிட்ட எப்படி போச்சு? 4 நாளா சந்திரனை காணோம். அப்படின்னா 4 நாளைக்கு முன்னாடி நடந்ததை ரீவைண்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படி பண்ணினா எல்லாம் தெரிஞ்சிடும். அங்க பாருங்க, 3 நாளைக்கு முன்னாடி கூட பூமிக்கு பக்கத்துல தான் சந்திரன் இருந்திருக்கு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. இப்படி எல்லாம் நடக்கவே முடியாது. மார்ஸ்ல இருந்து ஒரு காந்த சக்தி வந்து சந்திரனை தன் பக்கம் இழுத்துக்கிட்டு போகுது. சந்திரன் வேற ஒரு கிரகத்தை சுத்திட்டு இருக்கிறத நான் முதல் தடவையா பார்க்கிறேன். அப்படின்னா மார்ஸ் நம்ம சந்திரனை திருடிட்டு போயிடுச்சா? அப்படியே மறுபடியும் பூமியில சந்திரனை நம்மளால பார்க்கவே முடியாதா? மார்ஸ்ல இருந்து அந்த மேக்னெட்டிக் பவர் இயற்கையா வந்ததா? இல்ல மார்ஸ்ல இருக்கிறவங்க இத செஞ்சிருப்பாங்களா? இப்ப முக்கியமா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மால சந்திரனை மீட்டு திரும்பவும் கொண்டு வர முடியுமாங்கிறது தான். இது எல்லாத்துக்குமே பதில் நம்ம மார்ஸுக்கு போனாதான் தெரிய வரும். அப்படின்னா நாங்க இந்த நிமிஷமே மார்ஸுக்கு கிளம்புறோம்.